ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசி. ரோமர் 11:3-4 வாசி. கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது 4வது வசனம். அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டே வருவார். அந்த இடத்துலையும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்து கொண்டே வருவார். அந்த கூட்டம் அவருக்கு மீதியான கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. பல நேரத்தில் ஊழியர்கள் பேசும்போது, ஊழியர்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் அதிகமாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் கெட்டு போச்சு, சபை கெட்டு போச்சு. எல்லாமே உண்மைதான். பல நேரத்தில் நமக்கு ஏற்கனவே இருந்த காலகட்டத்தை போல சபை இப்பொழுது இல்லை. அன்றைக்கி இருந்த ஆவிக்குரிய அனுபவம் அல்லது அன்றைக்கி ஒரு வைராக்கியம் இன்றைக்கி சபைகளுக்குள்ளே இல்லை. அன்றைக்கி இருந்த ஆராதனை முறைமைகள் இப்பொழுது இல்லை. இன்றைக்கி எல்லாமே ஒரு மாதிரி கமர்ஷியலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பொழுது ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நாங்கள் பேசும்போது சொல்லுவோம், அடுத்த தலைமுறைக்கு சபை எப்படி இருக்கும் வருகை தாமதிச்சா? ஒருவேளை அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னா சோதரம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குதுன்னா அடுத்த தலைமுறை எப்படியாக இருக்கும்? அன்னைக்கு யாராவது நிற்பாங்களா? கர்த்தருக்குள்ளே இருக்க முடியுமா? ஏன்னா போகிற போக்கு சரியில்லை. ஏன்னா பிள்ளைகள், இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளே இவ்வளோ மோசமாக, அதாவது அவங்கள மோசம் போக்குற காரியங்கள் அவ்வளோ இருக்கும் பொழுது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ரோமர் 11:3-4 ஆண்டவர் சொல்கிறாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறேன். அப்போது எலியாவினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், எலியாவினுடைய வார்த்தை என்னென்னா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இந்த கர்த்தருக்கும் எலியாவுக்கும் உள்ள வித்தியாசம் இது. அந்த காலகட்டத்தில் எலியா நினைக்கிறாரு, என் ஒருவனை தவிர இஸ்ரவேலுக்காக வைராகியம் பாராட்டுகிறவர்கள் யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே, எல்லாருமே சோரம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே. அதாவது எப்படி இருக்கும்னா, வசனத்தில் நல்லா வைராகியமாக இருக்கிறவங்க, இல்லை சத்தியத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போவுமே என்ன தோணுன்னா, அது இயல்பாக நான் உள்ளதை சொல்கிறேன், ஃபேக்டை சொல்கிறேன். ஐயோ, நம்மளை மாதிரி யாரும் இல்லையே, இந்த மாதிரி இல்லையா, நம்ம சபை மாதிரி இல்லையே, நம்மளை மாதிரி ஒரு ஊழியக்காரர் இல்லையே அப்படின்லாம் யோசிப்பாங்க அவங்க. அப்படி யோசிக்கும் பொழுது அது ஒரு விதமான அவங்களுடைய வைராக்கியன்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் இல்லை, அப்படி ஒன்று மட்டும் இல்லை. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எலியாவின் காலத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் 17, 18, 19 இந்த 3 அதிகாரங்களிலும் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் எலியாவை குறித்து வாசிக்கும் போது, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு தேவ ஜனங்களாக இருந்தவர்கள், தேவனுக்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? அவர்கள் இருந்த காலகட்டத்துக்கும் நம்ம இருக்க காலகட்டத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. இப்போது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்திய 24, 36, 37 நோவாவின் காலத்தையும் நம்முடைய காலத்தையும் இணைத்து சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படிங்கிறார். அப்போ இந்த 2 காலத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது போலவே நடக்கும். அப்போ லோத்துவோட சோதோமுடைய காலத்தையும் நம்ம காலத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவர் 7000 பேரை மீதி வைத்திருந்தார் அல்லவா, அதே மாதிரி அப்படின்னு சொல்லி பவுல் கீழே எழுதுகிறார். இஸ்ரவேலர்களை குறித்தும் உலகத்தை குறித்தும் எழுதும் போது அப்படி எழுதுகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்களுக்கும் நம்முடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய ஜனங்கள் அவர்களுக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலும் இருக்கிறார்கள்.
அப்போ நாம் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளை ஒரு சுய பரிசோதனை அல்லது வேதம் சொல்கிறபடி நம்மை நாமே நிதானித்து அறிய போகிறோம். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் இருக்கிறோமா, ஆண்டவர் எந்த ஸ்டாண்டர்டை நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல இருக்குது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருந்தாங்க இல்லையா? அப்போ பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டவங்க வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:19 வாசிங்க. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இப்போ அந்த காலத்தில் இருந்த முதலாவது கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது, இப்பொழுதும் கல்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்போ அன்னைக்கு இருந்த ஒரு குரூப் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாகாலுடைய பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடுகிறதான தீர்க்கதரிசிகள். அன்னைக்கு உட்காந்து அவங்க பாகால் தீர்க்கதரிசிகளாக கூட இருக்கட்டும், ஆனால் இருக்கிறவங்க இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்குள்ளே பாகாலின் தீர்க்கதரிசிகள். இவர்கள் அங்கே உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாகாலுக்கு படைக்கப்படுகிறவைகளை ஏசபேல் கொடுக்கிறவைகளை அவர்கள் புசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பந்தி இருக்கிறவர்கள் அப்படின்னு இருக்கு. வேதத்தில் 2 விதமான பந்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று, நாம் எடுக்கக்கூடியதான தேவனுடைய போஜனம், தேவனுடைய பந்தி. இன்னொன்று சாத்தானின் பந்தி அப்படின்னு இருக்குது வசனத்தில், பிசாசின் பந்தி அப்படின்னு இருக்குது. இந்த 2 பந்திகளில் நம்ம எந்த பந்தி எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். என்னங்க சொல்கிறீங்க, நான் எங்கள் சர்ச்சுக்கு வந்து மாதம் கம்யூனியன் எடுக்கிறேன், நான் எந்த பந்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் இப்பொழுது வெளிப்படையாக எடுக்கிற பந்தியை குறித்து நான் சொல்லவில்லை, நாம் சபையில் வந்து எடுக்கிற பந்திகளை குறித்து பேசவில்லை. இப்போ நீங்கள் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2 20வது வசனம் வாசிங்க. ஆகிலும் உன்பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை இது, நல்லா கவனிங்க. சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஏசபேலின் போதனைகளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அந்த போதனைகளை சாப்பிடக்கூடியவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சபையில் நாம் எடுக்கிற வெளிப்படையான பந்தியை மாத்திரம் அங்கே சொல்லவில்லை, சபையிலே கொடுக்கப்படுகிறதான ஆலோசனைகள், உபதேசங்கள். இன்னைக்கு நீங்கள் பல இடங்களில் போகிறீர்கள், பல யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, நிறைய வருது. இதில் எது தேவனால் வரப்படுகிற வார்த்தை, எது தேவனுடைய பந்தி, எது ஏசபேலின் பந்தி? ஏசபேல் என்ன சொன்னாலாம், என்னுடைய ஊழியக்காரர், அங்கே வசனம் சொல்லுது, என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைகளுக்குள்ள புறஜாதியாருடைய உபதேசங்கள், அவருடைய வழிமுறைகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் நூதனமான முறையிலே சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறது. இஸ்ரவேலுக்குள்ளே ஆகாபுக்கு மனைவியாக, இப்போ இஸ்ரவேல் ராஜா வந்து தேவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு வச்சுக்கோங்க. இப்போ மணவாட்டி உள்ளே வரா, இப்போ நாம மணவாட்டியாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் சபையை கர்த்தர் செலக்ட் பண்ணார், அவர்கள் சோரம் போனார்கள் சொல்றார். அவர்கள் வந்து தேவனை விட்டு போய் சோரம் போனார்கள். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ராஜாவுக்கு மனைவியாக ஒருத்தி உள்ள வரா, யாருன்னு பார்த்தா அவள் பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு பாகாலுக்கு வழிபாடு செய்யக்கூடியவள்.
இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை தேவனுடைய சபை தான் பேர், ஆனால் எல்லாம் கிறிஸ்தவ சபை தான் பேர். யாருக்கு அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள்? எதற்கு ஆராதனை செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புசிக்கிறார்களா, இயேசபேலின் உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்களா என்பதுதான் முக்கியம். வசனம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கலங்கம் இல்லாதது, தெளிந்த தேனை போன்றது. இதில் எதுவும் கலக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், இதை புது துருத்தியோட என்ன, புது திராட்சரசத்தையும் பழைய துருத்தியும் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி என்ன நடக்குது, பழைய முறைமைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி சபைகளுக்குள்ளே வைத்து சபையை எப்படி ஆக்கி வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசபேலின் உபதேசத்தில் அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கிறார். இன்றைக்கி சபைகளுக்குள்ளே வரக்கூடிய உபதேசங்கள், நான் சொல்கிறது சபைனா இங்கே வரதில்லை, சபைனா நீங்கள் நானும் தான் சபை. நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் யாருடைய உபதேசம்? இயேசபேலின் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்கள், உலகத்தின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் துணிகரமாக சொல்லணும்னா, பிசாசின் பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வர தொடங்கி விட்டார்கள். இந்த பந்தியில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு ராஜா மாதிரி அந்த இயேசபேல் ராஜகுமாரத்தி, இந்த ராஜகுமாரத்தை கூப்பிடுறான்னு சொல்லி போய் அங்கே சாப்பிட்றவங்க. எலியாவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எலியா இவங்க கூப்பிட்றதுக்கு போய் சாப்பிட மாட்டான். எலியா கிட்ட எப்பவுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடிக்கடி அந்த வசனத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவன்கிட்ட. என்னென்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 11வது வசன வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:11. இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. எலியா வந்திருக்கிறான் என்று ராஜா கிட்ட போய் சொல்லு, நான் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு, எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு. ஆண்டவர் சொல்றார் எலியாவை பைத்து, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பின்னு சொல்றார். அப்போ நம்மளால தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் ராஜா கிட்ட போக சொல்லிட்டாரு, நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக குளிச்சு காலங்காத்தால கோட் சூட்டெல்லாம் போட்டு அவங்க வர்றதுக்குள்ளே, மந்திரி வர்றதுக்குள்ளேயே, மந்திரி 7 மணிக்கு வர சொன்னால் 6 மணிக்கே போயிடுவான். கேட்டால் அதுக்கு பேர் ஒழுங்கு. முன்னாடியே போய் நின்று கையை கட்டி, ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் வேண்டும், எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யணும், எங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் வேணும், இந்த மாதிரி சர்ச்சுக்கு இப்படி நடத்தணும், இந்த மாதிரி ஊழியத்துக்கு இவ்வளோ தடையாக இருக்குது, போய் கையை கட்டி கூனி குறுகி இயேசபேலுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நீ போய் நான் வர சொன்னேன்னு யாரை சொல்லு, ஆகாப்ப சொல்லு, எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு, என்னை பார்க்க ஆகாப்ப வர சொல்லுங்கிறான். இதுதான் யார் பந்திக்கு யார் போவதென்று அர்த்தம். இயேசபேலின் பந்திக்கு போய் நின்று ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன், ஏதோ ஒரு கிடைக்குது. இன்னைக்கு கடைசி காலத்தில் இயேசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள் அநேகர். இயேசபேலின் ஆசைக்கு அந்த கொடுக்கக்கூடியதான சொல்கிறேன், அவள் பந்தி அன்னைக்கு சாப்பாடு, அவள் என்ன போட்டிருப்பா, ராஜ உபசாரம். இன்னைக்கு அப்படித்தான் உலக பிரகாரமான மேன்மை, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவி, உலகத்தில் கிடைக்கக்கூடியதான இடம், இவைகளுக்காக இயேசபேலின் பந்தியிலே போய் உட்கார்ந்து புசிக்கிறவர்கள் எத்தனையோ பேர். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். இன்னைக்கு சபை எப்படி போச்சு, இயேசபேலுடைய உபதேசத்துக்கு போயிடுச்சு. இப்போவும் சொல்றேன், உலகத்தின் உபதேசம் வேறு, சபையின் உபதேசம் வேறு. சபைக்கும் உலகத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. இதை சொன்ன உடனே ஒரு பெரிய வேத பண்டிதர் அன்னைக்கு சொல்றார், உலகம் சபைக்குள்ள வந்துருச்சுங்கிறாங்கய்யா. உலகம் வந்துருச்சுன்னா என்னப்பா, அப்போ லைட் வேணாமா, ஃபேன் வேணாமா? எவ்வளோ பெரிய ஆளுக்கு இன்னும் நாம் என்ன சொல்லுகிறோன்னு கூட புரிய மாட்டேங்குது பாருங்க. உலகம்னா நம்ம டிவியை பற்றி பேசுகிறோமா, உலகம்னா சொல்கிறோமா? அப்போ நம்ம போட்டிருக்க சட்டை கூட உலகத்தில் செஞ்சது தான், அதனால சட்டையை கழட்டி போட்டு நிற்க முடியுமா? எது உலகம்? உலகம் என்று எதுன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். எதையாவது பார்த்த உடனே அது மேலே ஒரு ஆசை, எதையாவது ஒன்று பார்த்தோன்னா அது மேலே ஒரு இச்சை, அது நமக்கும் இருக்கணும், இங்கேயே வந்துடணும், சபைக்குள்ளே வந்துடணும். இதுதான் உலகம். உலகத்தா எதை பண்ணுறனோ அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆசை. அந்த உலகத்தா பண்ணுற மாதிரியே ட்ரெஸ்ஸிங், அதை பார்த்த உடனே நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் வேணான்னு சொல்லலை. ஆனால்
உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் யாருடைய மாடலாக இருக்கிறது? அதான் கேள்வி. ஆண்டவர் ஆண்டவர் வந்து ஏழ்மையாக அப்படியே கஷ்டப்படுறவங்களா தரித்திரராக இருக்க சொல்லவே இல்லை. ஒரு இடத்துலையும் ஆண்டவர் எளிமையாக தான் இருக்க சொன்னார். இன்னைக்கு என்ன இருக்குது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு என்ன இருக்குது? ஏசபேலுடைய காரியங்கள் சபைக்குள்ளே வந்துடுச்சு, அந்த உபதேசம் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அதை போதிக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். எந்த அளவுக்கு துணிகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா பாட்டை கொண்டாந்து சர்ச்சுக்குள்ளே பாடுற அளவுக்கு என்ன வந்து போச்சு? துணிகரம் வந்து போச்சு. உலகத்தானுடைய அரசியல் சண்டையை சபைக்குள்ளே போடுற அளவுக்கு துணிகரம் வந்து போச்சு. அரசியல்வாதியை கொண்டாந்து சபையின் புல்பீட்டில் ஏற்றுற அளவுக்கு துணிகரம் வந்து போச்சு. இவங்களே தான் சொல்கிறாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் மேலே ஏறக்கூடாது புல்பீட்டில், அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது, நீ படிக்கணும், நீ உருவாகணும், எடுத்த உடனே மேடைக்கு வரக்கூடாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட வந்த அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு மேடை மேலே ஏறுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற லஞ்சம் வாங்குற உலகத்துக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதி புல்பீட்டில் ஏறுறதுக்கு பர்மிஷன் இருக்கு. அப்படி தானே? இதுதான் ஏசபேலின் உபதேசம். விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான்னு எல்லா மேடைக்கும் ஓடாதீங்க. அந்த கூட்டத்தை கூப்பிட்றாங்க, இந்த கூட்டத்தை கூப்பிட்றாங்க. இன்னைக்கு நிறைய பாகால் தீர்க்கதரிசிகள் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா? ஏசபேல்கிட்ட நல்ல பேர் வாங்குறது. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஏசபேல் பந்தியில் போய் உட்கார்ந்து இருக்கிறது. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஏசபேல் தூக்கி போடுறதை வாங்கிட்டு வர்றது. நான் ஏசபேல் என்று சொல்வது உலகத்தை குறித்து சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் 2 கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறோம். ஒன்று உலகத்தின் கவர்மெண்ட், வசனம் சொல்லுது பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், சாத்தானை குறித்து. இன்னொன்று ஹெவன்லி கவர்மெண்ட், பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்கு. நாம் எல்லாருமே பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள். தேவன் நம்மை அதுக்குத்தான் அழைத்திருக்கிறார். நாம் அங்கிருந்து எகிப்திலிருந்து விடுபட்டுட்டோம். இனி கானானை நோக்கி பிரயாணப்படுறவங்க நடுவில் தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். கானானை நோக்கி பிரயாணப்படுற உங்களுக்கு திரும்பி எகிப்தை பார்க்கறதுக்கு எந்த இடத்துலையும் முகாந்திரம் இல்லை. எகிப்தினுடைய நாங்கள் அந்த இறைச்சி பாத்திர தண்டையில் உட்கார்ந்துருப்போம்னா நீ வனாந்தரத்தில் சாக போறவன் அர்த்தம். எப்போ அதை விட்டுட்டு வந்துட்டியோ, இனி எனக்கு எகிப்தின் இறைச்சி பாத்திரம் கிடையாது, அங்கே இருக்கிற கொமட்டி காய் கிடையாது. அப்புறம் உனக்கு என்னதான்ப்பா? இதோ எனக்கு மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. இது என்னை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கொடுக்கப்படுகிற மன்னா. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சது. இன்னைக்கு எகிப்தினுடைய அந்த கொமட்டி காய்களுக்கும் எதை விட்டுட்டு வந்தாங்களோ அதுக்கு பின்னாடியே போய் உட்காந்துருக்கிறாங்க. எதை ஒரு நாள் வேணாம் என்று அருவறுத்தாங்களோ அதுக்கு பின்னாடி போய் உட்காந்துருக்கிறாங்க. உலகம் எனக்கு பாத்திரம் அல்லன்னு பாடின இவங்க தான் உலகத்தில் போய் பதவிக்கு உட்காந்துருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் உட்காந்துருக்காங்க. ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காதே, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை மேலே ஏத்தாதீங்க, அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்போது தள்ளுங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், வைராக்கியமா இருங்க. ஆண்டவர் இப்பொழுது 7000 பேரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏசபேல் பந்தியில் உட்காந்துருக்கிறோம், ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கல், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பரலோக ராஜ்யமும் சரி ஆண்டவரும் சரி, உங்களை கெஞ்சி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. உங்களை வந்து கெஞ்ச வேண்டியதில்லை, தயவு செஞ்சு பரலோகத்துக்கு வந்துருங்கன்னு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆண்டவர் சர்வ லோகத்தை உண்டாக்கி வைத்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சா அமெரிக்கன் எம்பசிக்காரன் வந்து உங்களை கெஞ்சுறானா தயவு செஞ்சு வாங்கன்னு? உங்களை அப்படி கெஞ்சுறாங்களா? இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, இதுக்கு வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டதுக்கு அல்லது பண்டிகைகளுக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குற கவர்மெண்ட் கெஞ்சுதா அவங்கள தயவு செஞ்சு வந்து வாங்கிட்டு போயிருங்கன்னு? நம்ம தான் போய் கெஞ்சணும், வரிசையில் நிற்கணும், டோக்கன் வாங்கணும், போயிட்டு எம்பசி வாசலில் நிற்கணும், எப்படியாவது விசா கொடுங்கன்னு கேட்கணும். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஒரு உலக அரசாங்கத்திற்கு ஒரு சாதாரண 10 வருஷம் 20 வருஷம் விசாவுக்கு நாம் இவ்வளவு போய் பவ்யமாய் நிற்போமானால், பயபக்தியோடு கூட நிற்போமானால், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இன்னும் எவ்வளவு பயம் இருக்கணும்? ஏன் அரசாங்கம் உங்களுக்கு போய்
ஏன் பரலோகத்தின் அரசாங்கம் உங்களுக்கு போய் அப்படியே பயந்து கூப்பிடணும்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க சபையில் ஊழியக்காரங்க, அவர் போனால் நம்மக்கிட்ட ஒரு மரியாதையே இல்லாமல் பேசுகிறாரு. மரியாதை இல்லாமல் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மரியாதை எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? அப்படியே வாசலில் நின்றுக்கிட்டு ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிடணுன்னு எதிர்பார்க்குறாங்க. வரவேற்பது தப்பல்ல, ஆனால் உங்களுக்காக நம்ம ஏன் நாங்கள் அப்படியே அந்த இடுப்பில் துண்டு கட்டிக்கிட்டு ஐயா எங்கள் சர்ச்சுக்கு எப்படியாவது வந்துடுங்க அப்படி கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்கூல் வாசலில் போய் நம்ம நிற்கிறோம். ஒரு காலகட்டம் இருந்தது, சபை ஸ்தாபிக்கப்படுகிற காலகட்டத்தில் பவுலும் போய் பேதுருவும் போய் எல்லா பக்கமும் போய் சபையை ஸ்தாபிச்சாங்க. எப்படி அப்போ அந்த சபையினுடைய மிக முக்கியமான அத்தாரிட்டி இன்னைக்கு உருவாகி இருக்குது. நாம தான் சபைக்கு வாஞ்சியோடு வரணும், நாம் எதிர்பார்ப்போடு வரணும். நாம் எப்படி வரணும் தெரியுமா? சர்ச்சுக்கு வரும்போது நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு விசா கிடச்சிருக்குது, எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு சொல்லி கொடுக்குற இடம் ஒன்று கிடச்சிருக்கு, நான் அங்கே போகிறேங்கிறதான அந்த தைரியத்தோடு வரணும். இன்றைக்கி சபை எப்படி மாறிட்டு இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விசுவாசிகளுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரனும் விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி சபையும் மாறி கடைசியில் இன்னும் அப்படியே காலில் விழாத குறை தான் வந்துடும் போல். எப்படியாவது சபைக்கு வந்துடுங்க. சில ஊழியக்காரங்களெல்லாம் பார்க்குறோம், கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குது. ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று ஒரு அம்மாவை பாட விட்டுருவாங்க, இல்லை ஒரு ஐயாவை பாட விட்டுருவாங்க, அதை கேட்க கூட முடியாது. ஏன் அவங்கள ஏற்றுனீங்க? இல்லை அவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்காட்டி அவங்க வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. பாட்டு கொடுக்காட்டி சர்ச்சுக்கு வரமாட்டான்னா அப்போ பாட்டு கொடுக்காட்டி பரலோகத்துக்கு தான் வரமாட்டாங்க. ஏசுநாதர் பரலோகத்தில் பாட்டு கொடுக்காட்டி நீங்கள் வரமாட்டீங்களா? அப்போ இன்றைக்கி ஒரு குரூப் இருக்கு, கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. சபை உங்களை பிரியப்படுத்துகிற இடம் இல்லை, சபை உங்களை உருவாக்குகிற இடம், சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். அப்போ நம்ம எப்படி சர்ச்சுக்கு வரணும்? பையன் போகும்போது எப்படி அனுப்புறீங்க? ஸ்கூலுக்கு கற்றுக்க அனுப்புறீங்க, போய் படிச்சுட்டு வாடா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே எண்ணத்தோட சபைக்கு வரணும். நம்ம சர்ச்சுக்கு போவோம், நம்ம ஆத்மா நல்லா இருக்கும். இன்னைக்கு பாகாலை எதிர்பார்த்து பாகாலின் உபதேசத்தை எதிர்பார்க்கிற கூட்டம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ யோசிச்சு பாருங்க, எலியாவுடைய சாப்பாட்டுக்கும் ஏசபேல் சாப்பாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். எலியாவுடைய சாப்பாடு என்ன? சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போய் சாப்பாடு என்னப்பா, மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது, இருக்கிறத தட்டி அந்த மாவாவது கிடச்சிருக்குது, அதை வச்சு ஓட்டுவோம். கரெக்ட். எலியா உனக்கு என்ன சாப்பாடு? காலையிலையும் சாயங்காலமும் ஒரு இறைச்சி துண்டும் ஒரு அப்பமோ காக்கா கொண்டு கொடுக்குது. சரி வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, டெய்லி தான் காலையும் சாயங்காலமும். ஏசபேல் பந்தியில் என்ன இருக்குது? 6 வகையான கூட்டு இருக்குது, 7 வகையான நான் வெஜிடேரியன் இருக்குது. ஓப்பனிங்கில் ஸ்வீட்டில் ஆரம்பித்து முடிக்கும் போது பாயாசத்தில் முடிக்கிறாங்க. ராஜ சாப்பாடுங்க. உலகத்தினுடைய மேன்மை அப்படித்தான் இருக்கும், உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும், உலகத்தில் சொல்லப்படுகிற உபதேசங்கள் அப்படி தான் காதுக்கு இருக்கும். ஸ்வீட்டில் ஆரம்பித்து பாயாசத்தில் முடியும் உலகத்தின் உபதேசம். ஓ உன்னை ஆண்டவர் இந்த வருஷத்தில் அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், உன்னை கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக கொண்டு போய் உட்கார வச்சிருவார். அதுக்கு நீங்கள் உண்மை உள்ள மனுஷனாக இருந்தால் போதும். ஆண்டவர் வசனம் அப்படி தான் சொல்கிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், கொண்டு போய் உட்கார வச்சிருவார். அதைத்தான் நீங்களும் விரும்புகிறீங்க. இப்படி பேசும்போது காதுக்கு நல்லா இருக்குது. உன்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருக்காரு? உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை விட கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆசை காட்டுற இந்த மாதிரி ஏசபேலின் உபதேசங்கள் நிறையா இருக்குது. உனக்கு நல்ல ஆண்டவர் நல்ல ஒரு வாகனம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு காரு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஆண்டவர் நல்ல கரங்களை பலப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ நம்மளை ஆசை காட்டி விடுறான். என்ன நீங்கள் இதை வச்சுருக்கிறீங்க? ஆண்டவரை கேளுங்கள், உங்களுக்கு BMW தருவார். நீங்கள் விடாமல் கேட்கணும், அறிக்கை பண்ணணும், அப்போ தான் ஆண்டவர் கொடுப்பாரும்பா. நீங்களும் போய் அவன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு அறிக்கை பண்ணி BMW வாங்கி மாதம் 49,000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு போனால் BMW ஒரு பெட்ரோல் 1 லிட்டருக்கு இவ்வளோ தான் கொடுக்கும். நமக்கு அந்த அளவுக்கு பெட்ரோல் போடுறதுக்கே காசு இருக்காது. அப்புறம் மாதம் 49 ரூபா EMI. நீங்கள் நினைப்பீங்க இந்த சின்ன காரில்
நிம்மதியாக போயிட்டு வந்திருந்தேன். இவன் பேச்சை கேட்டு இந்த பெரிய காரை சொகுசாக வாங்கி உள்ளுக்குள்ளே உக்காந்துருக்கிறேன். பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லை. மாதம் 49,000 கட்ட முடியல. பிஎம்டபிள்யூவில் உட்காந்து துக்கமாக துயரமாக ட்ராவல் பண்ணுறதை விட ஒரு சாதாரண காரில் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறது வாசி. இன்றைக்கி தான் ஏசபேலின் உபதேசம். நீங்கள் உட்காந்து உலகத்தை அப்படியே உங்களுக்குள்ளே ஏற்றுறான் கொஞ்சம் கொஞ்சமாக. என்னென்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக நல்லா ஊழியம் பண்ணி இருந்த கொஞ்சம் பேர் கூட இன்றைக்கி பிரசங்கத்தை டைப்பை மாற்றிட்டு ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் அந்த செழிப்பின் உபதேசம், அதை கிருப கிரேஸு, ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு இப்படி போயிட்டாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, ஜனங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டாமா? ஜனங்க எப்போ சாபத்தில் இருந்தாங்க? சாபத்தில் இருந்தால் தானே ஆசீர்வாதமாக வரணும். எப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சபைக்குள்ளே நான் வந்துட்டேனோ அன்றைக்கே கர்த்தரை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு. நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்றைக்கி ஏசபேலின் உபதேசங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நூதனமான காரியங்களை சொல்லி கொடுத்து வஞ்சிக்குதாமா. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, 2:20 வஞ்சிக்குது. வெளிப்படுத்தல இன்னைக்கு வஞ்சிக்கக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், சத்தியம் எப்போவுமே கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். சத்தியம் என்ன செய்யும்? கசக்கத்தான் செய்யும், கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் உட்கொண்டுட்டீங்கன்னா உங்கள் ஆத்மாவுக்கு அது நல்லது. அல்லேலூயா. பொதுவாக பார்த்துருக்குறீங்களா, சாப்பாடு வைக்கும் போது ஒரு ஸ்வீட்டு தான் வைப்பாங்க, மிஞ்சி போச்சுன்னா 2 ஸ்வீட் வைப்பாங்க. ஆனால் மற்ற காரம், துவர்ப்பு, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 வகை வைப்பாங்க. ஸ்வீட்டு தேவை, ஆசீர்வாதம் தேவை. யாரும் இங்கே உலக ஆசீர்வாதம் தேவை, யாரும் இங்கே வேணான்னு சொல்லலை. அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ லிமிட் தான் இருக்கணும். நமக்கு எது தேவை தெரியுமா? இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள்னு ஒன்று சொன்னார் பாருங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கும் போது இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் தெரியுமா? நான் எப்படி ஆகிலும் கானானுக்கு போய் சேர வேண்டும், அதான் இருக்கணும். இன்றைக்கி மாதம் இஎம்ஐயில் வீடை வாங்கி, அப்புறம் காரை வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி, அப்புறம் டிப்ரெஷன் ஆகிடுது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அப்புறம் ஊழியக்காரர் அவர் தாங்க சொன்னார், பலிக்கு பெருகுவாயின்னு. எத்தனை பேர் சில கோடீஸ்வரங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். பார்க்கத்தான் வீடு சும்மா பில்டிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். போய் உக்காந்தோம்னா அப்படியே மூச்சு வாங்க பேசுவாங்க. என்னாச்சு பிரதர்? இல்லை பாஸ்டர், இந்த வீடுக்கு மேலேயே 5 கோடி ரூபா கடன் இருக்குது, 10 கோடி ரூபா கடன் இருக்குது. என்னாச்சு? பிஸ்னஸில் ரொம்ப பிரச்சனை. ஆனால் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய கார். பார்க்குறவங்களாம் சொல்லுவான், அவருக்கு என்னையா உள்ளே போய் உட்காந்து பேசிப்பாரியா. எத்தனை பேர் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு. அகலக்கால் இதெல்லாம் என்னது? இந்த உலகத்தை பார்த்து சூடு போட்டுக்கிறது. ஆண்டவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கட்டளை இட்டிருக்கிறார். நம்முடைய உண்மைக்கு தக்கதாக இன்னும் கட்டளை இடுவார். அவருக்கு தெரியும் எப்போ எவ்வளோ கொடுக்கணும், நமக்கு தெரியும். ஐயா அழகாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேசினாங்க, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. அதாவது ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தும் போது அந்த ஆளுக்கு எவ்வளோ கனம் கொடுக்கணும்னு பரலோகத்துக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம சுபாவம் என்ன தெரியுமா? அந்த ஆளை சும்மா உயர்த்தி பேசி, அவரை போல உண்டா, அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது, அவன் தலையில் 2 கொம்பு முளைச்சிடுது, அவர் கண்ணு மங்கிடுது, ஓ நம்மளை மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை மாதிரி பாடுறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை மாதிரி பாட்டு எழுத ஆள் இல்லை, நம்மளை மாதிரி மியூசிக் போடுறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்னு அவன் கண்ணில் 2 தலையில் 2 கொம்பு முளைச்சிருது. ஆண்டவர் பார்ப்பார், இல்லையே இவனுக்கு இவ்வளோ கொடுக்கக்கூடாது, கனம் ஒரு கனம் கொடுக்கணும். அந்த கனம் அவன் தாங்குகிற அளவுக்காக இருக்கணும். அடுத்து ஆண்டவர் உயர்த்துவார். அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே ஒரு கனம் வரும். ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன் இல்லைன்னே சொல்லலை. அவர் தூக்கி தலை மேலே மொத்த கனத்தையும் வச்சிட மாட்டார். அவருக்கு தெரியும் எப்போ எவ்வளோ என்ன கொடுக்கணும்னு. அதை நமக்கு தெளிவாய் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசபேல் கூப்பிடுவாங்க, சாப்பிட போயிடாதீங்க. சில நேரத்தில் உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க நாம் போய் இந்த ஏரியாவில் நம்ம பலம் என்னவென்று காட்டுவோம்னு. நம்ம பலம் கூட்டம் அல்ல, நம்ம பலம் நம்முடைய தேவன். இஸ்ரவேலுக்கு பலன் யாரு? தேவன். நம்ம எல்லாரும் கூடி நின்று எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்றதே இங்கே முக்கியமே இல்லை.
ஏன் தெரியுமா? நம்ம 2 பேர் இருந்தால் போதுமா, அதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் பைபிள் சொல்லுது. ஒருவன் 1000ஐயும் 2 பேர் 10,000 பேரையும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. நம்முடைய பலத்தை ரோட்டில் நின்று காட்ட வேண்டாம், நம்முடைய பலத்தை அந்தரங்க அறையில் காட்டுங்க. கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போடுங்க, அங்கே இருக்கிறது பலம். இன்னைக்கு ஏசபேல் பந்திக்கு போகிற ஒரு குரூப் இருக்குது. அது போய் தான் பலத்தை காட்டுறது ஏசபேல் கூட இருந்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. ஏசபேல் ஐயோ ராஜகுமாரத்தை கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டாங்க, ராஜகுமாரத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒன்றா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துப்போம், உங்களுடைய எதிர்காலத்தை ஏசபேல் நான் பத்திரமாய் பார்த்துப்பேன். இவங்க எல்லாரும் சரி சொன்னாங்க, நம்முடைய எதிர்காலத்தை நாம் ஏசபேலை நம்புவோம், ஏசபேலுக்கு ஓட்டு போடுவோம், நம்முடைய எதிர்காலம் ஏசபேல் கரத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பைத்தியக்காரா, உன் எதிர்காலம் ஏன் கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. ஏசபேல்கள் கடந்து போவார்கள், ராஜாக்கள் கடந்து போவார்கள், ராஜகுமாரத்திகள் கடந்து போவார்கள். இங்கே நிரந்தரமானவர்கள்னு ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நிரந்தரமானவர் ஒருத்தர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கூப்பிட்றான் அங்கே போகிறான்னு போயிட போதிய யார் கூப்பிட்டாலும் சொல்லுங்க, எனக்கு தலைவர் இயேசு மட்டும்தான், எனக்கு ராஜா இயேசு மட்டும்தான், நான் அவருடைய பந்தியில் தான் சாப்பிடுவேன், வேற பந்தியில் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. இது ஏசபேலின் பந்தியில் சாப்பிடக்கூடியதான ஒரு குரூப். இதை தாண்டி இன்னொரு குரூப் இருக்குது. இது கொஞ்சம் ஏசபேல் பந்தியில் சாப்பிடாது, ஆனால் இது வேற ஒரு குரூப். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 12-13 வாசிங்க. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ. இது 2வது ஒரு குரூப் இருக்கு. அன்னைக்கு யார் 2வது ஒரு குரூப்பு? முதல் குரூப்பு ஏசபேல் பந்தியில் போய் சாப்பிட்றவங்க. அது சோரம் போயிடுச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது அவ்வளோதான், போய் உட்காந்து சாப்பிட தொடங்கிருச்சு. அது உலகத்தினுடைய மேன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் ஓடி போச்சு. இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஆளுக்கு இடம் கொடுக்காத சர்ச்சில்ன்ட்டார். அவன் மனம் திரும்புறதும் நியாய தீர்ப்பு அடைவதும் கர்த்தர் கையில் இருக்குது, விட்டுருவான். இப்போ 2வது ஒரு குரூப் இருக்குது. இது என்ன குரூப் தெரியுமா? தீர்க்கதரிசிகளில் 100 பேர். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை ஏசபேல் கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்தேன். இன்னொரு குரூப் இருக்கு தீர்க்கதரிசிகள்ல. இது என்ன குரூப் தெரியுமா? ஆவிக்குரியவங்கள இன்னொரு குரூப் இருக்கு, ஊழியக்காரங்கள இன்னொரு குரூப் இருக்கு. அது என்ன தெரியுமா? இது ஏசபேல் பந்திக்கும் போகாது, ஏசபேல் பந்திக்கு போகாது. ஆனால் ஏசபேலுக்கு எதிர்த்தும் பேசாது. ஏசபேலுக்கு எதிர்த்தும் சத்தியத்தையும் அது என்ன செய்யாது, பேசாது. இப்போ எலியா இருக்கிறான், ஆகாவை பார்த்து சொல்கிறான். என்ன வார்த்தை சொல்கிறான்னா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவானோன்னு இவன் எலியா சொல்கிறான், நான் அல்ல, நீயே இஸ்ரவேலை கலங்க பண்ணுறவன், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட அநியாயம் நடக்குது, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறியே அப்படிங்கிறது எலியா. இன்னொரு குரூப் இருக்கு. அவன் யார் தெரியுமா? ஏசபேல் பந்திக்கும் போக வேண்டாம், எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஆகாப்பையும் ஏசபேலையும் எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு ஒரு கெபிக்கு போயிடுவாங்க. உயிருக்கு பயந்தவங்க நேராக ஒரு கெபியில் போய் தங்கிடுவாங்க. சாப்பாடும் தண்ணியும் கிடச்சா போதாங்க. வசனம் சொல்லுது, அப்பமும் தண்ணீரும் கொடுத்து. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு எதுக்கியா இந்த மாதிரி காரியங்கள்லாம்? நம்ம வந்தோமா, நம்ம ஒரு வேலையை பார்த்தோமா, நாம் அப்பமும் தண்ணீரும் கிடச்சிச்சா, நம்ம போய் கெபியில் உக்காந்தோமா, வேலை முடிஞ்சு. என்ன பண்ணுங்க, கெபியில் உட்காந்து ஜோம் பண்ணுவோம்.
கெபியில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? பேசிக்கிட்டு இருப்போம் 50 பேரும். கெபியில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? நல்லா தூங்குவோம். என்னப்பா சொல்கிறீங்க? கர்த்தர் எங்களை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார், அப்பமும் தண்ணீரும் கொடுத்துருக்கிறார், சேஃப்டியாக வச்சிருக்கிறாரு. ஏன்பா இந்த ஏசபேல் இப்படி பண்ணுதே, இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இப்படி பண்ணுறாங்களே, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லக்கூடாதா? நீ எல்லாம் தீர்க்கதரிசி தானே, கர்த்தருக்கு வாயாக இருக்கிறிய, நீ சொன்னால் கேட்பாங்களே, நீ சொன்னால் கர்த்தர் கேட்பாரு, நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம ஏன் அதெல்லாம் போய் பேசணும்? யாரோ என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, நான் உண்டு ஏன் வேலை உண்டு, இப்படி ஒரு குரூப் இருக்குது. இது 2வது ஆவிக்குரிய சுபாவம். இவங்க யார் தெரியுமா? எந்த வம்பு தும்புக்கும் போக வேணாம்னு நினைக்கிறவங்க. எது வம்பு தும்பு? ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகும் போது, சபை சத்தியத்தை விட்டு விலகும் போது, அல்லது விசுவாசிகள் கர்த்தரை விட்டு விலகும் போது அதை கண்டிக்காமல் அதை சகிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு இவங்க அதில் ஈடுபட மாட்டாங்க. நான் போகிறதில்ல. கேட்டு பாருங்க, என்ன அந்த உங்கள் விசுவாசி இப்படிலாம் செய்கிறாங்களே, நாம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்புறம் நான் போகிறதில்ல, அவங்க எப்படியோ போட்டோம், நமக்கு என்ன? இது இன்னொரு குரூப் இருக்குது, கெபியில் போய் மறைஞ்சு கொள்கிற குரூப். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவன் பாதுகாக்கப்படணும், இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அப்பமும் தண்ணீரும் கிடைக்கணும். இப்படி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பு ஏசபேல் கூட இருக்காது, அவ்வளோதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது என்ன? நாங்கள் அந்த பாவத்துக்கு உடன்படவில்லை. சரி, சத்தியத்தை என்னும் அரைக்கட்சியை கட்டுனீங்களா? அது கட்ட மாட்டோம், அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அது நாங்கள் வச்சுருப்போம், ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம். அப்பமும் தண்ணீரும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சோத்திரம் 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 சோத்திரம்னு இருப்போம். ஏங்க இவ்வளோ பிரச்சனை வருது, நமக்கு என்ன? கர்த்தருக்கு தெரியாததா, அவருக்கு தெரியாததா? அப்புறம் கர்த்தருக்கு தெரியாததானா ஏன் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நம்மளை செலக்ட் பண்ணுறாரு? கர்த்தருக்கு தெரியாததானா ஏன் சத்தியத்தை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு? கர்த்தர் பேசத்தானே சொல்கிறாரு. ஆண்டவர் எந்த இடத்துல ஆண்டவர் பேச வேணாம்னு சொன்னாரா? எசேக்கியேலை பார்த்து சொல்கிறாரு, நீ சொல்லுகிறதை இவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆனாலும் என்ன செய்ய சொல்லுங்கிற. அதான் ஆண்டவர் சொல்கிறது. பவுலை பார்த்து சொல்கிறாரு, அடித்தான் மொத்தச்சான் எல்லாம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, தைரியமாய் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நடக்கிறது நடக்கும், பேச வேண்டியது உன் பொறுப்பு, சத்தியத்தை சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாத அப்படியே அமைதியான ஆட்கள். சபையில் ஏதாவது நடந்தால் கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் பார்த்து பாருங்க, நமக்கு என்ன தவும், நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம்? ஆராதனைக்கு போகிறோம், ஆராதிச்சோமா, சோத்திரம் பண்ணோமா, வீட்டுக்கு வந்துட்டோம், ஓகே ரைட் ஃபைன். நீங்கள் யார்? கெபியில் இருக்கிறவங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அப்பமும் தண்ணியும். நம்ம குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு தண்ணி கிடைக்குதா? நல்ல நம்ம நிம்மதியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறோமா? சோத்திரம் சோத்திரம் பிரைஸ் எல்லாம். என்னையா இப்படி நடக்குதே, கேட்க மாட்டியா? நான் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த வேலை கிடையாது, கர்த்தர் அந்த வேலையை எனக்கு கொடுக்கவில்லை. அப்படி ஒரு குரூப் இருக்கு. பைபிள் முழுக்க பாருங்க, இப்படி ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓடி ஒளிஞ்சுக்கும், மறைஞ்சுக்கும். ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு வரும்போது இவங்க எங்கே போய் மறைஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. இவங்களை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. ஒபதியா தான் வந்து சொல்கிறான். ஒபதியா கேட்குறான் எலியாவை பார்த்து, நான் ஒரு 100 பேரை மறைச்சி வச்சேனே, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்குறான். அப்போனா இவங்க எங்கே இருக்கிறாங்க? எலியாவுக்கே தெரியாத இருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க சேஃப்டியாக. சில ஆட்கள் நான் பார்த்துருக்குறேன், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, வளர்ச்சியும் சரி, எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதியாக இருப்பாங்க, அதுலேயே அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே அது உலக காரியத்துக்கு ஆண்டவர் சொன்னால், இவங்க ஆவிக்குரிய காரியத்துக்கு அதுக்கு எடுத்துப்பாங்க. அவங்க அதை ஆவிக்குரிய விதத்தில் எந்த விதமான ஒரு வளர்ச்சி இருக்காது. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் கர்த்தர் எங்களை நல்லா வச்சுருக்கிறாரு, என் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, எங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் நாங்கள் கெபியில் நிம்மதியாக இருக்கோம், எங்களை ஏங்க சீன்றீங்க, எங்களை எதுக்கு பிடிச்சி வெளியே விட்றீங்க? பல நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, யார் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புறான். ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? பாளையத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துருச்சு, வாதை கிளம்பிருச்சு. ஆனால் மோசையும் ஆரோனும் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிடுச்சு, பிழையாம் சொன்ன உபதேசத்தினால இன்றைக்கி ஜனங்க மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இணைந்து
பாளையத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது, வாதை ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, என்ன பண்ணலான்னு மோசேயும் ஆரோனும் யோசிக்கிறாங்க. 2 பேரும் சீனியர் மினிஸ்ட்ரி, 2 பேரும் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள். திடீர்னு ஒரு சின்ன பையன் எழும்பினான் பாருங்க. திடீர்னு ஒருத்தன் எழும்பினான், பிணகாசுன்னு ஒருத்தன் எழுந்திருச்சான். எடுத்தான் ஈட்டிய, குத்துனா 2 பேரையும் ஒன்னா. வசனம் சொல்லுது வாதை நின்றுது. இன்னைக்கு இவ்வளோ காரியம் வருது. ஒரு கூட்டம் ஏசபேல் பந்தியில் போய் அநியாயமாக உட்காந்துருக்கு, உலகத்தான விட மோசமாக போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் சும்மா உட்காந்துருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் சும்மா உட்காந்துருக்குது. நமக்கு என்ன, எக்கேடு கட்டா என்ன, யார் எக்கேடு கட்டா என்ன, நான் செட்டில் ஆயிட்டேன், என் ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டுருச்சு, எனக்கு மாசானா ஒரு வருமானம் வருது, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வியாபாரம் கொடுத்துட்டாரு, நான் என் மனைவி பிள்ளைகள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யார் எக்கேடு கட்டா எனக்கு என்ன. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஓடி ஒளிகிற நாள் ஒன்று வரும். நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி தான் ஜெர்மனியில் யூதர்கள், நமக்கு யார் எக்கேடு கட்டா என்ன, எந்த ஊரில் யூத அடிபட்டா நமக்கு என்ன, நமக்கு ஒரு தேசம் வந்தா என்ன வராட்டி என்ன, நாம ஜெர்மனியில் நல்லா இருக்கிறோம், நாம சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இங்கே நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜெர்மனியே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, ஓ நீ கெபியில் உட்காண்டியோ, சந்தோஷமா இருக்கியா, நல்லா இருக்க. எழுப்புனாரு பாருங்க ஹிட்லரை. யோசேப்பை அறியாத ராஜா ஒருத்தன் வந்தான்ற மாதிரி யூதர்களுக்கு எதிரான ஒரு ஆளை எழுப்பி விட்டாரு. 8 வருஷம் 60 லட்சம் பேரை கொண்டு குவிச்சிட்டான். ஓடு ஓடுன்னு ஓட்டம், அடிச்சு பிடிச்சி ஓடி சுயதேசத்துக்கு போனாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இங்கே உட்காந்துருக்குது. ஓ நமக்கு என்ன, தமிழ்நாடு சேஃப், இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, இது தமிழ்நாடு. எஸ், இப்போ அப்படி இருக்கு. ஆனால் இப்படி இருக்கும் போது நீ எப்படி இருக்கிற? கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல அரசியல்லையோ எல்லாத்துலேயோ ஆவிக்குரிய விதத்துலையும் உனக்கு ஒரு பாதுகாப்பை சுற்றி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கிறோன்றதான் கேள்வி. சபை சீர்திருத்தத்துக்குள்ள இருக்குதா? சபை மறுரூபாவனத்துக்குள்ள இருக்குதா? முன்னாடி இருந்ததை விட இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி இருந்ததை விட இன்னும் சபை மோசமாக உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. முந்தி ஆவிக்குரிய சபைக்கும் உலக சபைக்கும் பாரம்பரிய சபைக்கும் என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். இப்போ பாரம்பரிய சபையார் பரவாயில்ல, அவங்களுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. நீங்கள் பாரம்பரிய சபையார் சொல்லிட்டு இருக்கிறீங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோர் ஆயும். இப்போ அவங்க தொட்டியெல்லாம் கட்டி ஞானசானம் கொடுத்து அபிஷேகம் பெற தொடங்கிட்டாங்க. இங்கே அபிஷேகம் பெற்றவங்க உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. தீனால் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போய் சோரம் போனால்ன்ற மாதிரி இன்னைக்கு ஆவிக்குரியவங்களாம் தேசத்தை சுற்றி பார்க்க தொடங்கிட்டாங்க, உலகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? நீங்கள் கெபி நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் கெபியில் இருக்கிறேன், ஏசபேலுக்கு எனக்கு தெரியாது. வேலைக்கு அப்பமும் தண்ணீரும் ஒரு மகாராசா கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த மகாராசனை ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுவோம், சாப்பாடு கொண்டு வர உபதியாவை ஜோம் பண்ணுவோம், தண்ணி கொடுக்குற உபதியாவுக்கு ஜோம் பண்ணுவோம், சாப்பிட்டோமா தூங்கணுமா சோத்திரம் பண்ணோமா ஏஞ்சமா ஜெபம் பண்ணோமா பைபிள் வாசமா சோத்திரம் பிரைஸ் தி லார்ட், அவ்வளோதான். யோ தேசம் சோரம் போயிட்டு இருக்குதுயா, சபை சோரம் போயிட்டு இருக்குது, சபைக்குள்ள அக்கிரம அநியாயம் வந்திருக்குது, அருவருப்பான காரியங்கள் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு. ஊழியத்திற்குள்ள பார்க்கும்போது அபத்தமான ஏசபேலின் உபதேசங்கள் உள்ளே நுழைஞ்சிருச்சு. அதை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது கவலை இருக்குதா? அதை பற்றி பேசணுங்கிற எண்ணமாவது யாருக்கு அது இருக்குதா? பேசுகிற எலியாவை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? எதுக்கு இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இவங்க இப்படி உபதேசம் சத்தியம் ஓடுறாங்க? அழகாக வந்தமா, நல்ல செட்டில் ஆனமா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் செட்டில்மெண்ட் பூமியில் கிடையவே கிடையாது. இங்கே இளைப்பாறுதல் கிடையவே கிடையாது. இது கடந்து போகிற ஒரு பூமி. 70 பலத்தின் மிகுதினால் நல்லா தெரியும், கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். எவ்வளவோ பணம் வச்சுருந்தவங்களாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. கோடி கணக்கில் வச்சுருந்தவங்க ஒரு பைசா எடுக்காமல் செத்து போயிட்டாங்க. அது ஊழியக்காரனும் சரி உலகத்தானும் சரி. இவ்வளோத்தையும் பார்க்குறீங்க, இன்னும் உங்களுக்கு அந்த உலகத்தினுடைய ஆசை போக மாட்டேங்குது. எப்படியாவது நாம் சேஃபாக இருந்துக்கணும், பத்திரமாக இருந்துக்கணும். நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசணும்? மணிப்பூரில் அடிக்கிறாங்க, யார் பேசுனா? இங்கே
யார் கேட்குறாங்க? பயம். மணிப்பூரில் அடிக்கிறத பற்றி இங்கே பேசினா நம்ம ஊழியத்தை ஏதாவது குறி வச்சிருவாங்களோ, நம்ம மினிஸ்ட்ரியை ஏதாவது தாக்கிடுவாங்களோ, இல்லை நம்ம மினிஸ்ட்ரியை அப்படியே கார்னர் பண்ணிடுவாங்களோ. நமக்கு எதுக்கு? நாம் போய் எல்லாரோடையும் சமாதானமாக கையை குலுக்கி சந்தோஷமாக இருப்போம். எப்படி ஒரு குரூப் கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை கொடுத்துருக்கிறார். சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது உலகத்தை விட்டுருங்க, அங்கே கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அது உலகம். சபைக்குள்ளே வரும்போது பவுல் எழுதுறாரு, சபைக்கு எழுதும்போது, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. நான் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நான் அன்போடு வர வேண்டுமா பெரம்போடு வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா அவனுக்கு சொல்றான், சபையை பற்றின வைராக்கியம் எனக்குள் இருக்கிறது. அந்த வைராக்கியம் வேணும். சபைன்னா இப்படி தான் இருக்கணும். எவ்வளோ அழகாக கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்துட்டு போனார். எவ்வளோ வசனத்துக்குள்ளே தேர்றதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நாம் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நல்ல கெபியில் ஜாலியாக உட்காந்தாச்சு. அப்போஸ்தலர்கள் அன்றைக்கி ரோடே இல்லாதவங்களுக்கு ரோடு போட்டாங்க. அடுத்து வந்த பரிசுத்தவான்கள்லாம் அந்த ரோடை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சாங்க. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள், போன தலைமுறையில் உள்ளவங்க, அந்த ரோடை நல்லா 4 ways போட்டு தார் போட்டு நீட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் எந்த கவலையும் இல்லாமல் மேலே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். வண்டி ஓட்டிக்கிட்டு சொல்கிறோம், கஷ்டமே இல்லை, கவலையே இல்லை. எதுக்கு கஷ்டப்படணும்? இந்த ரோடு போட்டவன் ஒருத்தன் இருக்கான், அவனை கேட்கணும் கஷ்டப்பட்டானா இல்லையான்னு. இந்த ரோடை ரெடி பண்ணவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. இன்றைக்கி காரில் போகிற நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் ரோடு போட்டவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அஸ்திவாரம்னு ஒருத்தன் போட்டான், அவன் சொல்கிறான், உங்களை பெடுக்கும் போது நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இன்னைக்கு சபை ஒரு வேதனையும் கிடையாது. அவனே சொல்கிறான், ஒரு வேதனை நமக்கு கிடையாது. ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். என்ன ஒரு உபதேசத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டான் பாருங்க. நம்ம ஐஸ்வர்யனாக்கிறதுக்கு அவர் தரித்திரர் ஆனார்னா, அப்போ முதல் ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா ஆயிருக்கணும்? கோடீஸ்வரன் பவுல் தான் ஆயிருக்கணும். ஏன்? அவர் தான் அடுத்த ஜென்ரேஷன். அடுத்து யார் தெரியுமா கோடீஸ்வரனாக இருக்கணும்? பேதுருவாக இருக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் விற்று அவர் பாதத்தில் வச்சாங்க. இன்னைக்கு உள்ளவங்களுடைய உபதேசத்தின் படி அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பேதுரும் பவுலுக்கும் வசனம் தெரியாது. ஏன்? வசனம் தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ அடையணும்? கிறிஸ்து தான் நமக்காக தரித்திரர் ஆயிட்டாரே. நாம நல்ல ஜாலியாக கோடீஸ்வரனாக இருக்க வேண்டியவங்கன்னு பவுலுக்கே இவங்க உபதேசம் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? நம்ம ஐஸ்வர்யனாக்கு முன்னாடி இயேசு தரித்திரர் ஆனார், அவர் தரித்திரம் ஆகிட்டா நம்ம பணக்காரன் ஆயிடணும். அப்போ ஃபஸ்ட்டு பணக்காரன் யார் ஆயிருக்கணும்? அப்போஸ்தலர்கள் தானே ஆயிருக்கணும். ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். 2000 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நூதனமான உபதேசத்தை பேசிக்கிட்டு நல்ல கெபிக்குள்ளே ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு நமக்கு ஒரு கவலையும் இல்லை. வேலைக்கு சாப்பாடு வருது, தண்ணி வருது. வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வந்துச்சு. கர்த்தர் ஒரு நாள் அளந்து பார்த்தார், கொஞ்சம் இவங்களை ஓட விட்டா தான் திருந்துவான்னு சொல்லி அன்னைக்கு அப்பமும் தண்ணியும் நல்லா கிடச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு கிடைக்காம ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? அன்னைக்கு கெபிக்குள்ளே நிம்மதியாக இருந்தான். இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவான் தெரியுமா? ரெண்டாவது இன்னொரு வேலை பண்ணுவான். இந்த கெபிக்குள்ளே உட்காந்துருக்க ஆட்கள் அவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா? வாசிங்க, நான் உங்களுக்கு இன்னொரு அதே வசனத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. 1 ராஜாக்கள் 19:9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியா எங்க போய் தங்கிட்டான்? ஏன் கெபிக்கு போனான் தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் எலியா மாதிரி ஆட்களே கெடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க? எலியா மாதிரி உள்ளவனையே கெடுத்துருவாங்க. இவங்க வைராகியமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான் எலியா. அவனுக்கே தோணுது, நம்ம மட்டும் ஏன்டா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம மட்டும் ஏன் உயிருக்கு பணைய வச்சு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? அதான் சொல்கிறான், நான் மாத்திரம் பக்தி வைராக்கியம் கொண்டேன். நீங்கள் சொல்கிறான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 14வது வசனம், 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இப்ப அவனுக்கு என்ன கோபம் வருது? உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க, பலிபீடத்தை இடிச்சிட்டாங்க. அவன் சொல்றான், பலிபீடத்தை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள்.
இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன வருதான்? வைராக்கியமாக வருதான். என்னடா இப்படி பண்ணி தொலைகிறீங்க? ஏண்டா இது இஸ்ரவேலா என்னடா? இல்லை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியவங்களாம் எங்கடா போனீங்க? இப்படி நாசம் பண்ணிட்டு திரிறீங்களேடா அப்படின்னு சொல்லி பக்தி வைராக்கியம் எலியாவுக்கு வருதான். இந்த எலியா வைராக்கியமா பேசி 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 இந்த கெபிக்குள்ள இருக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எதுக்கு இந்த ஆள் இப்படி கத்திட்டு திரிகிறான்? என்னமா இந்த ஆள் மட்டும்தான் சத்தியத்தை காப்பாற்றுற மாதிரி, இவன் மட்டும்தான் ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுற மாதிரி ஞானமா நடந்துக்கணும். ஏசபேல் வரும்போது அமைதியா இருந்துடணும். ஏசபேல் ஆட்சி ஒரு நாள் போகும். நம்மெல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எலெக்ஷனுக்கு. ஏசபேல் ஆட்சி போய் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஆட்சி ஒன்று வரும். அப்பொழுது நாம் நல்லபடியாக பேசலாம், கெபிக்குள்ள வெளியே வந்துடலாம். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? வாயை மூடிக்கிட்டு கெபிக்குள்ள உட்காந்துக்கணும். ஆலோசனை கொடுக்குற கூட்டம். இது ஒரு நாள் என்ன ஆகுது தெரியுமா? இந்த வைராக்கியமாக ஓடிக்கிட்டு இருக்கிற எலியாவுக்கே தோணுது, ஏண்டா வைராக்கியமாக பேசி பேசி இப்படி ஊர் ஊராக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வனாந்தரத்துக்கு பெயர் சபாவுக்கு ஓடுறோம், எகிப்து ஓரேபுக்கு ஓடுறோம், துரத்துறானுங்க. எதுக்கு இப்படி? பேசாமல் நாமளும் என்ன செஞ்சிருவோம்? ஒரு கெபிக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துருவோம். எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை? ஏன் நாம் மட்டும் வைராக்கியம்? ஏன் நாம் மட்டும் வசனத்தை பிடிச்சிக்கணும்னு ஒரு எண்ணம்? ஏன் நாம் மட்டும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கணும்? இப்படி கத்துறதுனால என்ன பிரயோஜனம்? அவன் கெபிக்குள்ளே நல்லா செட்டில் ஆகிட்டான், அவனுக்கு அப்பமும் தண்ணியும் நல்லா கிடைக்குது, அவன் பாட்டு நம்மளை பார்த்து நக்கல் பண்ணி திரிகிறான். பாருங்க, கெபிக்குள்ளே இருக்கக்கூடிய சோரம் போகிற ஊழியக்காரனை இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பேச மாட்டாங்க. ஏசபேல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றவனை இந்த யூடியூப்காரங்களாம் பேச மாட்டாங்க. யாரை பேசுவாங்க தெரியுமா? எவனாவது ஒருத்தன் சத்தியம் பேசுகிறான் பாருங்க, அவனை பிடிச்சிப்பாங்க. அவனை பிடிச்சிக்கிட்டு விரட்டுன்னு விரட்டுறது, துரத்துறது ஏசபேலின் ஆவிகள். இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன இவங்க ஆக்சுவல் நோக்கம் என்ன தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் இவனையும் கொண்டு போய் எங்கேயாவது கெபியில் உட்கார வச்சுட்டா போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பேர் தான் சத்தியமாக பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், ஒரு சில ஊழியர்கள் நல்ல வைராக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அவனுக்கு விரோதமாக தான் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவனை தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மற்றவனெல்லாம் விட்டுருவாங்க. ஏசபேல் பந்தியில் போகிறவனெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா பயம். ஏசபேல் பந்தியில் போய் உட்கார்றவனை தொட்டோம் அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஏசபேல்கிட்ட போய் சொல்லிடுவான், அம்மா நாங்கள் உங்கள் பந்தியில் சாப்பிட்டதை அங்கே 4 பேர் யூடியூப்பில் போட்டாங்கம்மா, நீங்கள் அவனை என்னான்னு கொஞ்சம் பாருங்கம்மான்னா ஏசபேல்கிட்ட பவர் இருக்கு, பேசுகிறவனெல்லாம் தூக்கி ஒரு வழி பண்ணிடும். அதனால் இந்த ஏசபேல் பந்தியில் சாப்பிட்றவனை பார்த்தா இவனுக்கு பயம். ஆனால் யார் மேலே பயம் இல்லை? இந்த சத்தியத்தை பேசிட்டு ஒருத்தன் ஓடுறான் பாருங்க. கடைசியில் எலியாவுக்கே என்ன தோணிடுச்சு தெரியுமா? எதுக்குடா பேசாமல் இப்படி நம்ம ஓடணும், நாமளும் போய் ஒரு கெபியை கண்டுபிடிப்போம், நாமளும் போய் என்ன பண்ணிடுவோம், உட்காந்துருவோம். இப்போ எலியா என்ன சொன்னார்? நான் ஒருவர் மாத்திரம் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இப்போ அவனும் கெபிக்கு போயிட்டான். இப்போ என்னாச்சு? அந்த ஒரு ஆளும் இல்லை. இப்படி ஆக்கணுங்கிறதா பிசாசுடைய திட்டம். நல்லா கவனிங்க. இல்லை எல்லா சபையும் சோரம் போயிடுச்சு, நான் ஒரு சபை தான் இருக்கிறேன், நான் பேசி ஏன் கெட்ட பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு ஆள் பேசுறதை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்களும் கெபிக்குள்ள போயிடாதீங்க, நீங்களும் பயப்படாதீங்க. சத்தியத்தை பேசுறதுக்கு ஒரு நாளும் பயப்படாதீங்க. இது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். மிஞ்சினது என்னவா இருக்கும்? பாவமாக இருக்க போது அவன் பார்த்துக்கு போறார் மிச்சத்தை ஆண்டவர். நம்ம வேலை என்ன? இதான் கரெக்ட், இது தப்பு. இப்படி ஒரு காரியம் உள்ளே வருதா? ஆரம்பத்தில் சில காரியங்களை குறித்து பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணக்கூடியதான சபைகளில் செய்யப்படுகிற காரியங்களை குறித்து பேசும்போது சர்க்குலர் அனுப்புனாங்க. என்ன சர்க்குலர்? நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்குலர் அனுப்புனாங்க. என்ன அனுப்புனாங்க தெரியுமா? ஒரு டினாமினேஷனில் அனுப்புனாங்க. அவங்க சபைகள், அவங்கக்கிட்ட இருக்கிற சபைகளுக்கெல்லாம், எம்டி ஜெகனை நீங்கள் தயவு செய்து அவரை ஏற்றாதிருங்கள், அவர் பண்டிகைகளை குறித்தும் நம்முடைய பாரம்பரிய முறைமைகளை குறித்தும் தவறாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் தவறாக பேசலை, ஒருவேளை நான் தவறாக பேசினேன்னா எது சரின்னு சொல்லுங்கள், அதை பேசுகிறேன்னு. இன்னை வரைக்கும் யாரும் எதையும் சரின்றதை சொல்லவே இல்லை. கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி இல்லைன்னு சொன்னேன், ஏசு 25ஆம் தேதி பிறக்கலைன்னு சொன்னேன். ஓ, நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க? ஏசு 25ஆம் தேதி பிறக்கலைன்றீங்க, நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. சரி, நான் தப்பு. எப்போ பிறந்தார்?
இல்லை 25 இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். அப்புறம் எப்போ பிறந்தார்? என்னைக்கோ ஒரு நாள் பிறந்தார் தானே. இது என்ன கதை? என்னைக்கோ ஒரு நாள் பிறந்தார் தானே, அதை என்னைக்கோ ஒரு நாள் கொண்டாட வேண்டியது தானே. ஏன் 25 கொண்டாடுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து டெய்லி நமக்குள்ளே பிறக்கிறார். நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான், எல்லா நாளும் சந்தோஷமான நாள் தான், எல்லா நாளும் பண்டிகை தான். நம்ம என்னைக்கு சந்தோஷமாக இல்லை, இயேசுவின் ரத்தத்தால் என்னைக்கு கழுவப்பட்டோமோ இன்னைய வரைக்கும் கர்த்தர் நம்மளை சந்தோஷமாகத்தான் வச்சிருக்கிறார். அப்போ இப்படி பேசும்போது ஒரு சர்க்குலர் போட்டு ஜெகனை ஏற்றாதீங்க அப்படின்னாங்க. அந்த நிமிஷத்தில் நமக்கும் ஒரு பயம் வந்துச்சு, இப்படி பேசினா நம்மளை என்ன செய்வாங்களோ. அப்போ ஆண்டவர் சொன்னார், தைரியமாக பேசு. அதே அப்போஸ்தலர் நடபடிகளில் உள்ள வசனத்தை சொல்லி ஆண்டவர் சொன்னார், நீ தைரியமாய் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு, நீ பேசுனார். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சத்தியத்தை நிறுத்துவதற்கு ஒரு சாரார் எழும்புவாங்க. வருகையை பற்றி பேசுகிறதுக்கு, கடைசி காலத்தை பற்றி பேசுகிறதுக்கு, இதோ இப்போ அடையாளங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் எழும்புவாங்க. எதுக்கு இவர் கடைசி காலத்தை பற்றி பேசுகிறார்? ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்ன கேட்டார், தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் பிரதர், இயேசு இன்னும் முதலாவது வந்ததே நிறைய பேருக்கு தெரில, இப்போ எதுக்கு ரெண்டாவது வர்றாருன்னு சொல்லணும்? நம்ம ஏன் முதல்ல வந்ததை போய் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல போய் எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் ரெண்டாவது வர்றதை பற்றி பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ மட்டும் போய் முதல்ல வந்ததை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அவர் எதுக்கு ரெண்டாவது வர்றதை சொல்லிட்டு போனார்? அதை வேற சொன்னது மட்டும் இல்லாமல் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கன்னு வேற சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆயத்தப்படுங்கன்னு வேற சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆயத்தப்படுத்துங்கன்னு வேற சொன்னார். அப்படியே நூதனமாக வந்து கேட்டார், ஏன் ரெண்டாவது வருகை நீங்கள் சொல்கிறீங்க, முதலாம் வருகை மட்டும் சொன்னால் என்னன்னு? ஆண்டவர் என் மூலிமா ஒரு காரியத்தை உணர்த்தினார். நான் சொல்லிட்டேன், நான் என்ன பேசணும், நான் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு யார் சொல்லணும்? ஆவியானவர் தான் சொல்லணும், வேறு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இவங்க என்ன நம்மளை டைரக்ட் பண்ணுறது? தப்பு இருந்தால் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம், ஒரு தப்பு கிடையாது, இங்கே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நீ இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாது, இந்த மாதிரி தான் பேசணும், யாரும் யாரையும் சொல்ல முடியாது. ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அந்த சபைக்கு அதை தான் ஆவியானவர் பேசுவார். இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது, பேசுகிறவனை தடுக்கிற கூட்டம், பேச விடாமல் தடுக்கிற கூட்டம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு குரூப் எழும்புவாங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மீட்டிங் போனேன், போகும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்த உடனே ஒரு 55 வயசு உள்ள ஒரு ஊழியக்காரர் எழும்பினார். அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புரியல, நம்ம என்ன செய்ய முடியும், எனக்குமே கொஞ்சம் தான் தெரியும். அதை ஆண்டவர் சொன்ன உடனே ஏன்சார், இந்த தம்பி ஏதோ தப்பாக பேசுதுப்பா, மைக்கை வாங்குங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், மைக்கை வாங்குங்கன்னார். நான் சொன்னேன், நான் பேசி முடிச்சிடுறேன், முடித்த பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. இல்லைப்பா, இந்த தம்பி பேசுகிறத நான் ஏஞ்சி போயிடுவேன், யாரையாவது மைக் வாங்குங்கன்னார். ஒருத்தர் ஏஞ்சி வந்து மைக்கை வாங்கிட்டார். அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் எனக்காக வைராக்கியம் பாராட்டினார். ஆண்டவர் எழுப்பினார். அவர் ஏஞ்சி சொன்னார், இந்த தம்பியை நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் சத்தியத்தை கேட்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்ட்டு, நீங்கள் வாங்க பிரதர் நம்ம போகலான்ட்டு கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். அன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு எதிர்ப்பு. அன்றைக்கி அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தை விட்டாங்க, அப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டாங்க ஃபெஸ்டிவல்ஸை, அப்புறம் அதை விட்டாங்க. கடைசி காலம்னு சொல்கிறத பிடிச்சிக்கிட்டாங்க. இவருன்னா கடைசி காலன்றாரு, இது கடைசி காலமே கிடையாது. பைபிள் அப்பயே சொல்லிருச்சு, 1 யோவான் 2:18, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு அப்பயே சொல்லிருச்சு. அப்புறம் ஒரு குரூப் எழும்பினாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தர் எழும்பி பேசுகிறதை தடுப்பார்கள். பேசாத, இதை பேசாத, அதை பேசாத. நம்ம நினைப்போம், ஐயோ இப்படி பேசுறதுக்கு பேசாமல் என்ன செஞ்சிடலாம், இவ்வளோ எதிர்ப்பு சம்பாதிக்கிறதுக்கு பேசாமல் என்ன செஞ்சிடலாம், நம்மளும் போய் மற்றவனை மாதிரி கெபியில் உட்காந்துக்கலாம், நம்மளும் போய் ஏதோ ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு, ஏதோ மாதம் வருமானத்துக்கு ரெடி பண்ணிட்டு, 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய 2500 பேர் தேவை, 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 1000 பேர் தேவைன்னு சொல்லிட்டு வரதை வாங்கி செட்டில் ஆகிருக்கலாம். கெபிக்குள்ளே போய் அப்பமும் தண்ணியும் கிடைக்குதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, உன்னையும் கூப்பிட்டு கெபியில் உட்கார வச்சுருவான், கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவான், இப்படிலாம் பண்ணாதீங்க தம்பி, இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. 20 வருஷம் ஓடிருச்சு.
இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் இப்படியே ஓட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவ்வளோதான். இந்த குரூப் இருக்கு, கெபியில் உட்காந்துக்கோ, இதுவும் பேசாது. ஆனால் இவங்ககிட்ட என்ன நல்ல குணம், ஏசபேல் பந்திக்கு போக மாட்டான், அங்கே போய் உட்கார மாட்டான். அதுதான் இவங்ககிட்ட இருக்க ஒரே அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இவன் வேற சத்தியத்தையும் போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. கூடுமானா பேசுகிறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஒரு ஊழியர் 2008 எங்கள் மேகசினில் சில காரியங்களை எழுதினோம். நாங்கள் நேரடியாக எந்த ஊழியக்காரனுடைய பேரையோ போட்டு எழுதுறதில்ல. எங்களுக்கு தேவை எது தப்பான உபதேசமோ அதை மட்டும் சொல்லுவோம். இப்படி ஒன்று போயிட்டுருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு எழுதினோம். உடனே ஒரு ஊழியர் வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் காட்டமாக எழுதுறீங்க, கொஞ்சம் எழுத்த காட்டமாக எழுதாமல் குறைச்சிக்குங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவங்க பண்ணுறது அப்படி இருக்கு, சின்ன சின்ன சபைகள்ல இருந்துலாம் ஜனங்களை திருடிட்டு போயிடுறாங்க, அப்போ அந்த சின்ன சபைக்காரங்க பாதிக்கப்படுறாங்கன்னு. அது ஆண்டவர் பார்த்துப்பாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, அப்படிலாம் எழுதாதீங்க அப்படின்னாரு. விட்டாச்சு. 2 வருஷம் ஆச்சு. அவங்க சபையிலேருந்து ஒரு 100 பேர் போயிட்டாங்க. அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். நான் எழுதினாள். ஒரு நாள் அவரை மீட் பண்ணேன். நான் சொன்னதை விட 10 மடங்கு கேவலமாக பேசினார். அந்த ஆள் உருப்பிடுவானா, அவன் அப்படி ஆவானா, இப்படி ஆவானான்னு. நான் சொன்னேன், அப்படிலாம் சொல்லாதீங்க, அன்பாக பேசுங்க. என்ன பிரதர் இவ்வளோ பேரை கூட்டிட்டு போய், இதைத்தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுனேன். உனக்கு என்ன, உன் சபையிலேருந்து காணாமல் போனால் மட்டும்தான் உனக்கு அந்த வழி தெரியும். ஆனால் எந்த சபையிலேருந்து காணாமல் போனாலும் எங்களுக்கு அந்த வழி தெரியும். இன்னைக்கு பேசுகிறவனை நிறுத்துகிற கூட்டம், கெபிக்குள்ளே அனுப்புகிற கூட்டம். போய் கெபியில் உக்காந்துக்கோ, எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை, அமைதியாக இரு, நல்லா பீஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணு, சந்தோஷமா இரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடு, பேர பிள்ளைகளை பாரு, நல்லபடியாக செத்துப்போ. எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு ஊர் ஊராக ஓடுற? திருப்பி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் பேசு. ஆண்டவரே, நான் மட்டும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். போ, நீ போ, சிரியாவுக்கு போ, ஆசைகள் அபிஷேகம் பண்ணு, எகுவை போய் அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே, என்னை துரத்துறாங்க, கொல்றாங்கன்ற, போடா போய் வேலையை பாடுறா, உன்னை எவனும் எதுவும் செய்ய மாட்டான். பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீ வைராக்கியமாக இருந்தினா பரலோகமே உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா, நீங்கள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறதுனால பரலோகம் மொத்தமும் உங்களையே பத்திரமா பார்த்துக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, ஒரே பிரதமர் தான் இருக்கிறாரு, அவர் இங்கே வந்துட்டாரு, அதனால டோட்டல் போலீஸும் இங்கே வந்துருச்சு. 4 பிரதமர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் 4 பக்கம் போச்சுன்னு வச்சுங்க, 4 பக்கமும் போலீஸ் பிரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு பிரதமர், அதனால மொத்த போலீஸும் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தர் பக்தி வைரமாக இருந்தா மொத்த பரலோகமும் உங்களையே பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால வைராக்கியமாக இருங்க. பவுலுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு, எலியாவுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு. கெபிக்குள்ளே போய் மறையணும்னு நினைக்காதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, எதுக்கு வம்பு தும்பு இதெல்லாம் பேசாதீங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. 3வது ஒருத்தன், ஒரு கூட்டம் ஏசபேல் பந்திக்கு போயிருச்சு, ஒரு கூட்டம் எங்கே போயிருச்சு, கெபிக்குள்ளே போயிருச்சு. 3வது இன்னொரு கூட்டம் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க, இந்த கூட்டம் தான் வெரி இம்பார்ட்டண்ட். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இன்னொரு குரூப் இருக்குது, இது கெபிக்குள்ள மறைஞ்சிருக்கிற குரூப் இல்ல, இது பாகாலுக்கு முன்பாக போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் ஆகிறவங்க கிடையாது. இன்னொரு குரூப் இருக்கு. இவன் யார் தெரியுமா? எலியாவுக்கே தெரியாம கர்த்தர் தனக்கென்று வைத்திருக்கிற ஒரு 7000 பேர். எலியா சொல்றான், நான் மட்டும் தானே? இல்ல இல்ல, நீ மட்டும் இல்ல, உன்னை மாதிரி இன்னும் 7000 பேரை வச்சிருக்கிறேன். நீங்களும் நானும் அந்த 7000 பேர்ல ஒருத்தர் தான்.
ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட மாட்டான், பாகாலை முத்தம் செய்ய மாட்டான், இவன் வைராக்கியம் உள்ளவன். இந்த 7000 பேர் எங்கே இருக்கிறான் தெரியாது. எங்கே வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? நான் வச்சிருக்கிறேன். ஒருவேளை உபதியா மறைச்சி வச்ச கெபியில் இருக்கிறவங்களோ கிடையாது. ஏன்? உபதியா மறைச்சி வச்சது 100 பேர் தான், கெபிக்கு 50 பேராக 100 பேரை மறைத்து வைத்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு? இல்லவே இல்லை, உன்னை மாதிரி இன்னும் 7000 பேர் இருக்கிறான். நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது இல்லை, நம்மை விட 7000 மடங்கு வைராக்கியம் தேவனுக்கு உண்டு. நாம் ஒருத்தர் இருக்கிறோன்னா கர்த்தர் 7000 பேரை வச்சிருப்பார். சபை இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட சபை. இந்த சபைக்கென்று கர்த்தர் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் கர்த்தர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது 7000 பேர் இருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்யும்? என்ன வேணாலும் செய்யும். கர்த்தர் என்ன வேணாலும் அவங்கள வச்சு செய்வார். இவன் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவன். உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களிலே கர்த்தர் இந்த 7000 பேரை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இப்போ இந்த 7000 பேருடைய ரெவலேஷன் என்ன தெரியுமா? வெளிப்பாடு. இந்த 7000 பேர் யார் தெரியுமா? இப்போ இங்கே ஒரு கூட்டம்லாம் இருக்குது இல்லை, இதே மாதிரி கூட்டம், இந்த கூட்டம் அப்படியே பரலோகத்துக்கும் வரும். உதாரணமாக ஏசபேலோட போனவங்க, சபையில் சோரம் போனவங்க பூமியில் நியாய தீர்ப்பு நடத்திடுவாங்க. அடுத்து நீதிமானாக இருந்து உண்மையாக இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பு கர்த்தருக்கு முன்பாக போய் கண்ணாடி கடல்கிட்ட நின்று தேவனை ஆராதிக்கும். ஏசபேலுக்கு பயந்து ஓடி போய், ஆனால் ஏசபேலை வணங்காமல் அந்த காலகட்டத்திலேயே உண்மையாக இருந்தவங்க. இவங்க ஒரு குரூப்பு கண்ணாடி கடல்கிட்ட 15:2 இருக்கும். ஆனால் இந்த 7000 பேர் இருக்கிற குரூப் யார் தெரியுமா? இவர்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற குரூப். இவங்க போகும்போது அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி கேட்குறாரு, யார்? யோவான் கேட்குறாரு, ஆண்டவரே இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். யோவானுக்கு ஒன்று தெரியுது, 24 மூப்பர் இருக்காங்க, 4 ஜீவன்கள் இருக்குது, கண்ணாடி கடலுக்கிட்ட ஒரு குரூப் இருக்குது. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு முழங்கால் படிக்கிட்ட அந்த குரூப்பு, ஜெயம் பெற்றவர்கள். அவனை பலிபெடுத்துக்கிட்ட ஒரு குரூப் இருக்குது. இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆனால் திடீர்னு ஒரு குரூப் நிற்குதே இப்படி சிங்காசனத்துக்கிட்ட, வெள்ளை அங்கிகளை தரிச்சுக்கிட்டு கையில் குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு குரூப் நிற்குதே. இவங்க யாராக இருக்கும்? எங்கிருந்து வந்தாங்க? தூதன் கேட்குறான் யோவானை பார்த்து, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? யோவான் நினச்சிப்பார், அப்போஸ்தலர்கள் நாங்கள் 12 பேர், அதில் ஒருத்தன் சோரம் போயிட்டான், சரி அதை விட்டுருவோம். இவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு கீழே ஜெயிச்சு முத்திரையை போடாமல் வந்தவங்க, அது ஓகே, அதுவும் தெரியுது. இவர்கள் யார்? ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் தான் நான் மறைத்து வைத்திருந்த 7000 பேர். இவங்க எங்கேருந்து வந்தாங்க? ஆனால் 7000 பேர் இல்லை, அதுக்கு அடையாளமாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே எண்ணி முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள்னு இருக்குது. ஒரு குரூப்பை கர்த்தர் என்னைக்கும் தனக்கென்று மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்னைக்கும் தனக்கென்று வைத்திருக்கிறார். நம்ம நினச்சிப்போம் நம்ம மட்டும்தான். ஆண்டவர் சொல்வார், உனக்கே தெரியாமல் உன் ஊரில் கொஞ்சம் பேரை நான் எனக்குன்னு வச்சிருக்கிறேன். ஏசாயா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், தோட்டத்தை வேலி எடுத்து எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் பின்பறிப்புக்கு என்று கொஞ்சம் பழங்களை நான் விட்டு வைப்பேன். எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் தனக்குன்னு ஒரு குரூப்பை வச்சிருப்பார். ஒரு குரூப் அங்கே நிற்கும். இவன் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவன். இவனை இன்னும் சொல்ல போனா கர்த்தர் இவனுக்காக தன்னை வைராக்கியம் பாராட்டுகிறவர், இவனை காப்பாற்றுறவர். அப்படி நிற்பான் பாருங்க. எங்கிருந்தியா வந்த? பரலோகமே கேட்கும், எங்க இருந்துடா வந்தானுங்க இவனுங்க? ஒரு புது கூட்டமாக இருக்குதே, ஒரு பெரிய கூட்டமாக இருக்குதே. சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்துட்டான், எல்லாரோட ப்ரையாரிட்டி, எல்லாரோட முன்னாடி வந்த இடத்துக்கு நிற்கிறான். சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நிற்கிறான். வெள்ளை அங்கிகளை தரிச்சிருக்கிறான், கையில் குருத்தோலை பிடிச்சிருக்கிறான். ஆண்டவரே போய் அவங்கள நடத்துகிறாரு, கண்ணீரை துடைக்கிறாரு.
மற்ற யாருக்கும் அங்கே கண்ணீரை தொடச்சார்னு இருக்காது. வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பலிபீடத்துக்கு ஒருத்த கதறான், ஆண்டவரே எங்கள் ரத்தத்துக்கு எப்பொழுது நீர் பழி வாங்குவீர். அவனை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, உன்னை போல சகோதரன் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு, அவனுக்கு கூட போய் கண்ணீர் துடைக்கலாம், ரத்த சாட்சி. ஆனா இவன் வரான். இவன் வந்த உடனே வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ், வெள்ளை அங்கி. நீங்க பலிபடுத்திட்டு இருக்கிறவன் கேட்கறான், ஆண்டவரே எது வரைக்கும் பொறுமையா இருப்பீர்? உடனே சொல்றாரு, அவனுக்கு ட்ரெஸ் கொடுன்றாரு. அவன் கேட்டதுனால என்ன கிடைக்குது? ட்ரெஸ் கிடைக்குது. ஆனா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு ஆல்ரெடி அந்த ட்ரெஸ் போட்டே இருக்கிறான். ஸ்பெஷல் கேட்டகரி. சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற கேட்டகரி. யார் இவர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, உன் சபையில ஏசபேலின் உபதேசத்தை கை கொள்ளாத, வைராகியம் பாராட்டின, தன்னை அதிலிருந்து வேறு பிரித்து கொண்ட, உலகம் எனக்கு பாத்திரம் இல்லை என்று சொன்ன, சிலுவையை சுமந்த, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்ச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாரும் ஆவிக்குரியவங்கன்னு. ஆனா இதுலயே ஏசபேலுக்கு முழங்கால் படியிடுகிற ஒரு குரூப்பும் இருக்கு, ஏசபேலுக்கு முழங்கால் படியிடாத ஒரு குரூப்பும் இருக்கு, கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுற ஒரு குரூப்பும் இருக்கு, கெபில மறைஞ்சிக்கிற ஒரு குரூப்பும் இருக்கு. 4 குரூப்பும் இருக்கு சர்ச்சுக்குள்ள. ஒரே சபைக்குள்ள 4 இருக்கும். நாங்க சர்ச்சுக்கு வருவோம் போவோம். அதுல சிலர் சொல்லுவாங்க, நாங்க வருவோம், நாங்க வர்றது பாஸ்டருக்கு கூட தெரியாது, ஜெபம் ஆரம்பிச்ச பிறகு வருவோம், முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். என்ன சொல்றீங்க? நமக்கு எதுக்குங்க, நம்ம வந்தோமா போனோமா, நமக்கு அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை ஆண்டவர் இந்த ஊழியெல்லாம் பண்ண சொன்னாரே, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, சர்ச்சில் பார்த்துப்பாங்க. நம்ம ஏதாவது போய் எதுக்குங்க பிரச்சனை? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைகளை பார்த்து லைஃப்பில் செட்டில் ஆகிறோம், அப்படி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் இருக்குது, இங்கே இருக்கும்போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அங்கே போனால் பாகாலுக்கு முத்தம் கொடுக்குற கூட்டம், அங்கே போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கும், இங்கே வந்தால் பாஸ்டர்கிட்டையும் உட்காந்துக்கும், இங்கே வந்து பரிசுத்தவான் மாதிரி பேசிக்கும், அங்கே போனால் கிறிஸ்தவனையை திட்டிக்கும். எத்தனை பேர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? பேசும்போது அப்படி பேசுவாங்க. அங்கே போனால் பாகாலோட சேர்ந்துப்பாங்க. என்னங்க நீங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, சர்ச்செல்லாம் அடிக்க வராங்களே, நீங்கள் கொஞ்சம் கேட்கக்கூடாதா? உடனே கேட்கலாம், எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முடியறதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே. ஏன்னா இப்போ ஏதாவது பேசினோம்னா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு சாதகமாக போகிறோன்னு சொல்லி ஓட்டு விடாது. சகோதரன் அடிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, என்ன முக்கியம்? ஓட்டு முக்கியம். பாகாலுக்கு முழங்கால் படி இருக்கிற கூட்டம், பாகாலுக்கு முத்தம் கொடுக்குற கூட்டம், இப்படி ஒன்று இருக்கும், சர்ச்சில் இருக்கும். ஆனால் இவங்களும் சர்ச்சுக்கு வருவாங்க, அதான் ரொம்ப முக்கியம். தசமா காணிக்கெல்லாம் போட்டுட்டு நம்மகிட்டே வந்து பாஸ்டர்கிட்டே ஜோம் பண்ணுவாங்க. பாஸ்டர் எலெக்ஷன் வருது பாஸ்டர், இந்த வாட்டியும் நானே ஜெயிக்கணும் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் கேட்பார், எதுக்கு ஜெயிக்கணும்? உன் சொந்த சகோதரன் அடிக்கப்படும் போது, சபை இடிக்கப்படும் போது ஓரமாக பார்த்துக்கிட்டு நின்ன, இல்லை தெரியாதபடி போயிட்ட, கண்டும் காணாதவனை போல இருந்த, கேட்டால் சொன்ன, நான் ஏசபேல் பந்தியில் இருக்கிறவன், நான் ஏதாவது பண்ணால் ஏசபேலுக்கு கோவம் வந்துடும், நான் வரேன், ஏசபேலுக்கு தெரியாமல் வந்து பார்க்குறேன், உங்கள் கூட ஜெபம் வைங்க, நானும் வந்து கலந்துக்கிறேன், நம்ம ஒரு நாள் கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார்னு சொல்லிட்டு இங்கேயும் இருந்துப்பா அங்கேயும் இருந்துப்பா. அப்படி ஒரு குரூப் இருக்கு. 3வது ஒரு குரூப் இருக்கு, சபையில் வைராகியம் பாராட்டுற குரூப். இவன் இருப்பான், ஆமாம் இதுதான் சத்தியம், இப்படி தான் நடக்கணும், இப்படி ஒரு குரூப் இருக்கு. இது பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காத குரூப். கடைசியாக ஒரு குரூப் இருக்கு. இவன் யார் தெரியுமா? இவர் தான் சபையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறவன். இவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க பயங்கரமாக அப்படியே ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம், குசித்து குடித்து விளையாட எழுந்திருச்சார்கள். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆரோன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டார், கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு செஞ்சு அவங்கள நிர்வாணமாக்கி அவரும் நல்லா அவங்களோட சேர்ந்து, இவரை ஏசபேல் பந்தியில் சேர்ந்துக்கிறவர் அவரும் போய் சேர்ந்துக்கிட்டார். ஒரு குரூப் ஏசபேல் கூட அந்த உபதேசத்தில் ஆடுற மாதிரி ஆடுது, கூட ஆரோனை போய் சேர்ந்துக்கிட்டார். ஒரு பக்கம் மோசே வைராக்கியம் எடுத்தான், கல்லை தூக்கி போட்டு அடித்தான். என்னடா பண்ணுறீங்க இப்படி? பொண்ணு கண்ணுக்குட்டியை உருக்குனான், குடிக்க கொடுத்தான், மிச்ச மீதி இருக்கிறவனெல்லாம் வெட்டுடான்னா. இது ஒரு வைராக்கியம். யார்? எலியா மாதிரி ஒரு குரூப். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் அமைதியாக மலைக்கு கீழேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாத்தையும்.
மேலே இருக்கிற மோசையும் பார்க்குறான், இவங்க பண்ணுற களியாட்டத்தையும் பார்க்குறான், இவங்க ஆடுற ஆட்டத்தையும் பார்க்குறான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் தான் அந்த மறைஞ்சிருக்கிற 7000 பேர். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் சொன்னார், யோசுவா கையில் வாழை எடு வாழை எடு, கத்திய பட்டயத்தை எடு. மோசேயோடு கூட இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசேக்கு வைராக்கியம் இருந்துச்சு, அவன் என் தாசன், அவன் என்னுடைய சிநேகிதனை போல பழகிறேன், அவன் கூட இருந்த மாதிரி அவன் கூட இருப்பேன். ஆனால் அவனாலையும் முடியாததை நான் உன்னால் செய்வேன், உன்னை கொண்டு செய்வேன். என்ன தெரியுமா? உன்னை கொண்டு தேசத்தை நான் பங்கிடுவேன், நீ அதை சுதந்தரிப்பாய், நீ கொடுக்கறத தான் அவன் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு மறைத்து வைத்திருக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அவனுக்கு மேலே கர்த்தருடைய திட்டம் மறைவாக இருக்குது. அவன் மேலே இருக்கிற திட்டம் நமக்கு தெரியாது. திடீர்னு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். சிலர் கேட்பாங்க, இவனா திடீர்னு வந்துட்டான், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தான், சும்மா இருந்தான், திடீர்னு மேலே வந்துட்டானே. அவன் திடீர்னு வரல, அவன் கர்த்தரால் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டவன். யோசித்து பாருங்க, எல்லா பிள்ளைகளும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறது எகிப்தின் அரண்மனையில். அவன் நினச்சிக்கிட்டான் எல்லா பிள்ளையும் கொண்டுட்டோம், எபிரேய பிள்ளையெல்லாம் கொண்டுட்டோம், பிரச்சனை இல்லைப்பா, அதை உன் வீட்லேயே மறைவாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அங்கே நானே வச்சிருக்கிறேன். அவன் நினைக்கவே இல்லை, இவனா ஒரு நாள் எழும்பி நமக்கு விரோதமாக வருவான். ஆண்டவர் சொன்னார், அவன் தான் அந்த 7000 பேருக்கு ஈக்குவல். என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் எகிப்தின் ஆளோட்டிகள் நிமித்தம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அத்தனை பேரையும் விடுதலையாக்கிற ஒருத்தாங்க உட்காந்துருக்கிறோம். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை எண்ணியும் வச்சிருக்கிறார். பல நேரங்களில் நமக்கு உள்ளது மறைவாக இருக்கும், வெளியரங்கமாக இருக்காது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும், அத்தனை பேருக்கு முன்பாக சொல்லுவார், இவர்கள் எனக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள். பரலோகமே கேட்கும், தூதர்களே கேட்பாங்க, ஏன் தீர்க்கதரிசி கேட்பாரு, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள்? அப்போ ஆண்டவர் சொல்வார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், எனக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள், தங்களை எனக்கென்று ஜீவனை கொடுத்தவர்கள், எனக்காக தன்னை போய் சாட்சிகளாக நின்றவர்கள், இவர்கள் ஒரு நாள் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த கூட்டம்தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. நமக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா? கிறிஸ்து மறைக்க சொல்கிற இடத்துல மறைஞ்சிருக்கிறோமா? எங்கே வச்சாரு தெரியாது, எப்படி வச்சாரு தெரியாது, என்ன போஷிச்சார் தெரியாது, எப்படி சாப்பாடு கொடுத்தாரு தெரியாது. உபதியாக கொடுத்த சாப்பாடு நமக்கு தெரியுது, அப்பவும் தண்ணீரும் கொடுத்தான். இந்த 7000 பேர் என்ன சாப்பிட்டாங்க தெரியாது, என்ன வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க தெரியாது, எங்கே வைக்கப்பட்டிருந்தாங்க தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், இவர்கள் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிடாதவர்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். நீங்கள் நான் அப்படி இருப்போமா? இந்த கூட்டமாக நீங்கள் நான் இருக்கணும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். 4 கூட்டம் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்குது. ஒன்று, பாகால் தீர்க்கதரிசியோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற கூட்டம், ஏசபேலோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணுற கூட்டம். ஒரு கூட்டம் யாருக்கும் தெரியாது, நான் போய் இருப்பேன், என் வேலை உண்டு, நான் உண்டு. ஒரு கூட்டம் வைராக்கியமாய் பேசுகிற கூட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி பரலோகத்துக்கென்று கர்த்தர் ஒரு 7000 பேரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 4 கூட்டத்தில் நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோன்றது தான் முக்கியம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நம்ம எல்லோரும் தெய்வ சமூகத்தில் நம்ம எல்லாம் ஏந்திரிப்போம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் எல்லா கண்களையும் மூடுவோம். நீங்கள் நானும் இந்த 4 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? சில நேரத்தில் ஏசபேலுடைய கை ஓங்கினா மாதிரி இருக்கும். ஏசபேல் துரத்துவா, நாளைக்கு நேரம் தலையை வாங்குவேன்னு சொல்லுவா. எல்லாம் நடக்கத்தான் செய்யும், நடக்காமல் இருக்காது. நீங்கள் நானும் ஓட வேண்டி இருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைராக்கியம் பாராட்டுவார். காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. போய் ஏசபேலோடு கூட உட்காந்துடாதீங்க. சிலர் அங்கேயும் உட்காந்துப்பான், இங்கேயும் உட்காந்துப்பான். கேட்டால் அதுக்கு பேர் ஞானம்பான். இவெல்லாம் சர்வைவல் ஃபிட்னஸ். இவன் வாழ்கிறதுக்காக எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்குற கூட்டம். அங்கே தலை, இங்கே வாழை காட்டிப்பான். அவன் வாழும்போது பிரச்சனை இல்லாமல் வாழணும், அதில் அப்படியே நூதனமாக போயிடணும். அப்படி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் இருக்குது, யாருக்கும் வம்பு தும்புக்கு போக மாட்டான், சத்தியத்தையும் சொல்ல மாட்டான். ஏன்பா இப்படி ஒன்று நடக்குதே, சொல்லக்கூடாதா? அவங்களுக்கு தெரியாதா? நம்ம தான் சொல்லணுமா? சொன்னால் தான் தெரியுமா?
ஏன் கர்த்தர் சொல்ல மாட்டாரா? கர்த்தரே சொல்லலை, நம்ம சொல்லணுமா? அதுக்கு எதுக்கு உனக்கு வாய் கொடுத்தாரு? எல்லாருக்கிட்டையும் வந்து கர்த்தர் சொல்றதுக்கு எதுக்கு ஒன்றை வச்சிருக்கிறாரு? நீ சொல்ல முடியாதவனுக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ சொல்ல முடிஞ்சவனுக்கு நீ சொல்லு. இது தப்புன்னு சொல்லு, உள்ளதை உள்ளதென்று சொல்லு. ஒரு தப்பை பார்க்கும்போது சபைக்குள்ள, வெளியே உனக்கு வேணாம், சபைக்குள்ள ஆவிக்குரியவங்களுக்குள்ள நீ பார்க்கும்போது சொல்லு, இது தப்புன்னு சொல்லு. ஸ்ட்ராங். ஒருவேளை உன்னை அவங்க சத்துருக்களா நினைச்சாலும் பரவாயில்ல, சொல்லு. அவங்க உன்னை சத்ருவா நினைப்பாங்க, கர்த்தர் உன்னை சிநேகிதனாய் நினைப்பார். மூன்றாவது வைராக்கியம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் ஆண்டவரே. பலிபீடத்தை இடிச்சதை பார்த்தா ஒரு வைராக்கியம், சபைக்குள்ள அருவருப்பை பார்த்தா ஒரு வைராக்கியம், சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாததை பார்த்தா ஒரு வைராக்கியம், ஐயோ என்னுடைய தேவனுடைய வீட்டை கல்லர் கொகை ஆக்கினீர்களே என்ற ஒரு வைராக்கியம் எழும்பணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பினகாஸ் எழும்பின போது கர்த்தர் அவன் பட்சத்தில் நின்றார். நீ எழும்பினா கர்த்தர் உன் கூட வந்துருவார். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். கடைசியாக நான் மறைக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். என் ஊழியம் யாருக்கும் தெரியல, என் ஜபம் யாருக்கும் தெரியல, எனக்கு கர்த்தர் கொடுத்ததான கிஃப்ட்ஸ் யாருக்கும் தெரியல. எதுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனுங்களோட 10ஓட 11 இல்லை, நீ ஒரு 7000 மிச்சம். நீ தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். ஒப்பு கொடுப்போம் அதே சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக ஆண்டவரே, பாகாலுக்கு முழங்கால் படியிடாதவர்களாய், முத்தம் செய்யாதவர்களாய், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதவர்களாக, மனுஷருக்கு பயப்படாதவர்களாக, எப்பொழுதும் வைராக்கியமாய் காண கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.